गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஹேவிலம்பி நாம சம்வத்சரம் உத்தராயணம். இன்றைக்கி காலம்பரை சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசித்தார் 3:30 மணிக்கு விடிகாலம்பரை. அதனால் உத்தராயணம் ஆரம்பிச்சுடுத்து. இன்றைக்கி உத்தராயண புண்ணிய காலம். இன்றைக்கி உத்தராயணத்தில் ஹேமந்த ருத்து, மகர மாதம், தை மாதம், கிருஷ்ணபக்ஷம், திரையோதசி திதி, இன்றைக்கி மூல நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 11வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்திரன் விருத்திரனை கொல்வதற்காக முயற்சி செய்யும்பொழுது இந்திரனுக்கும் விருத்திரனுக்கும் சம்வாதம் நடக்கிறது. அதை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். முன்னாடி பார்த்தோம்,
விஸ்வரூபனை உபாத்தியாயனாக தன்னுடைய குருவாக வரித்த இந்திரன் அந்த விஸ்வரூபனை கொன்னுவிட்டான். இதை பொறுக்க முடியாத விஸ்வரூபனுடைய அப்பாவான துவஷ்டா ஒரு அசுரனை உண்டாக்கினார். இந்திரசத்ருன்னு இந்திரனை நீ கொல்லணும்னு சொல்லி அந்த காரணத்துக்காக விருத்திரன்கிற ஒரு அசுரனை உண்டாக்கினார். அந்த விருத்திரனை கொல்வதற்காக இந்திரன் பகவானை ஆராதித்து ததீச்சி மகரிஷியினுடைய எலும்பு கூட்டிலேருந்து வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வந்தான். அவனோட சண்டை போட்டான். அந்த சண்டை போடுற சமயத்தில் அவன் விருத்திரனோடு கூட இருந்த அசுரகணங்களெல்லாம் பயந்து திரும்பி ஓடி போயிட்டாள். அப்போது விருத்திரன் இந்திரனை பார்த்து பல விதமான உயர்ந்த வார்த்தைகளை எடுத்து சொன்னான். அது முழுக்க இந்த அத்தியாயத்தில் 11வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒரே ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரியை ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் சொல்கிறாள். ஏகாதசே து விருத்ரஸ்ய யுத்தியமானஸ்ய வஜ்ரிணா பக்தி ஞான பலோதர்க்காக சித்ராக வாச்சோனுவர்ணிதாக. இந்த அத்தியாயத்தில் இந்த 11வது அத்தியாயத்தில் எந்த விருத்திரனை சண்டை போடணும்னு இந்திரன் வந்தானோ அந்த இந்திரனோட சண்டை போடும்பொழுது விருத்திரன் பலவிதமான பக்தி ஞானம் இதனுடைய பலத்தினால பல உயர்ந்த வார்த்தைகளை எடுத்து இந்திரன்கிட்ட சொல்கிறான். அதெல்லாம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे एकादशोऽध्यायः. श्रीशुक उवाच त एवं शंसतो धर्मं वजपत्युरचेतसः नैवागृह्णन् भयत्रस्ताः பலாயனபராக நிருப. சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம், விருத்திரனோட கூட வந்திருந்த அசுர படைகளெல்லாம் திரும்பி பயந்துட்டு போய் ஓட ஆரம்பித்த பொழுது விருத்திரன் அவளெல்லாம் உற்சாகப்படுத்தி ஒரு வார்த்தை சொன்னான். மோட்சத்தை அடைவதற்கு 2 மார்க்கங்கள் இருக்குது. ஒன்று யோகாபியாசம் பண்ணி யோகத்தினால மோட்சத்தை அடையலாம். இன்னொன்றும் சண்டை களத்தில் யுத்த களத்தில் சண்டை போட்டு பின்வாங்காமல் முன்னோக்கி சென்று வீர மரணம் அடைஞ்சு அதனால் மோட்சம் அடையலாம். அதனால் நீங்கள் பயந்து திரும்பி ஓடப்படாதுன்னு சொல்லி எவ்வளோ உற்சாகப்படுத்தி பார்த்தான். அதை கேட்கலையாம். அதுதான் சொல்கிறாள். தயேவம் சம்சதோ தர்மம் வஜப்பத்யுரஜேதசா. தங்களுடைய தலைவனான விருத்திரன் இவ்வளவு நல்ல தர்மமான வாக்கியங்களை எடுத்து சொன்னால் கூட அதை அசட்டை செஞ்சுவிட்டு அவனோட கூட அசுரர்கள்லாம் திரும்பி ஓட ஆரம்பித்தாளாம். நெய்வா கிருண்ணன் பயத்திரஸ்தாக பலாயன பராகான்றிருப்ப. திரும்பி ஓடுறதுலையே நோக்கமுள்ள அந்த அசுரர்கள் அவன் சொன்ன தர்மமான வார்த்தைகளை எடுத்து ஏற்றுக்கலையாம். விஷீத்யமானாம் பிரதனாம் ஆசுரீம் அசுரர்ஷபா காலானுகூலைः திரிதசைः கால்யமானாம் அநாதவத் திருஷ்ட்வா தப்யத சங்க்ருத்த இந்திரசத்ருः அமர்ஷிதः தான்னிவார்யௌஜசா ராஜன் நிர்பத்ஸ்யேதமுவாச்சः. அசுரர்ஷபா விருத்ரா. அசுராளுக்குள்ளேயே சிரேஷ்டனாக இருக்கப்பட்ட அந்த விருத்திரன் தேவர்கள்லாம் இப்போ ரொம்ப பலமாக இருக்காள். என்ன காரணம்னா காலம் அவளுக்கு அனுகூலமாக இருக்குதுன்னு புரிஞ்சுனான். காலானுகூலைஹி திரிதசைஹி. அந்த காலத்தினால அவளுக்கு நல்ல காலம் வந்துடுத்துங்கிறது தெரிஞ்சுண்டு அவளால் விரட்டப்பட்ட தங்களுடைய சைன்யம் முழுக்க திரும்பி பயந்து போய் ஓடுறத பார்த்து அதை சகிக்காமல் சகிக்காமல் ரொம்ப சங்குருத்தா ரொம்ப கோபம் ஏற்பட்டு இந்திரன் அந்த இந்திர விரோதியான இந்திரசத்ருவான அந்த விருத்திரன் தேவதைகளெல்லாம் பார்த்து அதட்டினானாம். பலத்தினால ஓஜசா நிர்பத்ஸ்யன்னாள். பலத்தினால அதட்டி கீழ்கண்டும் வார்த்தைகளை எடுத்து சொன்னாள். திருஷ்ட்வா தப்யத சங்குருத்த இந்திரசத்ருஹு அமர்ஷிதः தான்னிவார்யௌஜசா ராஜன் நிர்பத்ஸ்யேதமுவாச்சः. விருத்திரன் இந்திரனை பார்த்து தேவதைகளை பார்த்து சொல்ல ஆரம்பித்தான். கிம் உச்சரிதைர்மாதுஹு தாவத்பிஹ பிருஷ்டதோ ஹதைஹ நஹி பீதவதஸ்லாக்யः ந ஸ்வர்க்யः சூரமானினாம்.
தாயாருடைய புருஷன் போல ஓடின்னு இருக்காளே இந்த ராட்சசால்னா அவளுடைய பின்போக்கத்தை போய் நீங்கள் அடிக்கிறேள், அவள் ஓடின்னு இருக்காள். அதனால் என்ன பயன்? அதனால் ஒரு பலன் கிடையாது. பயந்தவர்களை போய் தாக்குவது என்பது வீரத்துக்கு அடையாளம் இல்லை. சூரர்களாக இருப்பவர்கள் சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் தன்னை எதிர்நோக்கி வரவாள் தான் அடிக்கணும், ஓடுறவாளை போய் அடிக்கப்படாதுன்னு சொன்னான். யதிவ பிரதனே ஸ்ரத்தா சாரம் வா க்ஷுல்லகா ஹிருதி அக்ரே திஷ்டத மாத்திரம் மே நச்சேத் கிராமிய சுகே ஸ்பிருஹா. ஹே அல்ப தேவதைகளே, உங்களுக்கு யுத்தம் செய்யணும்னு ஆசை இருந்ததுன்னா, நல்ல யுத்தம், நேர்மையான யுத்தம் செய்யணும்னு மனசில் ஒரு தைரியம் இருந்தால், ஹிருதிசாரம் வா இது ஸ்ரத்தை இருந்ததுன்னா எனக்கு நேரம் நில்லுங்கோ, எங்கிட்ட சண்டை போடுங்கோ, ஓடுறவாளை போய் பின்னாடி முதுகில் போய் அடிக்காதீங்கோ, என் மேலே நின்று என்னங்கிட்ட சண்டை போடுங்கோன்னு சொன்னான் தைரியமாக. ஏவம் சுரகணான் கிருத்தா பீஷயன் வபுஷாரிபூன் வியனதத் சுமஹா பிராணா ஏன லோகா விசேதசா. எந்த ஒரு உடம்புனால ஜனங்களெல்லாம் மூர்ச்சை அடைகிறாளோ அந்த சரீரத்தை வச்சுட்டு, ரொம்ப பயங்கரமான உப்புசு அவனுக்கு, அதை வச்சுட்டு கோபம் கொண்ட விருத்திரன் இந்திராவை பார்த்து, சத்ருக்களான இந்த தேவதைகளுடைய கூட்டத்தை பார்த்து பயமுறுத்திண்டு கர்ஜிச்சுட்டே முன்னாடி வந்தானாம் பலத்தோடு கூட. தேன தேவகணா சர்வே விருத்ர விஸ்போட்டனேன வை நிபேது மூர்ச்சிதா பூமௌ யதைவாசனிநாஹதாக. அந்த விருத்ராசுரனுடைய போடுற கம்பீரமான கர்ஜனையை கேட்டுவிட்டு மயக்கம் அடைஞ்சு இருந்து நோக்கி வந்த தேவதைகள்லாம் இடி விழுந்த மாதிரி எல்லாரும் அப்படியே இடி விழுந்தா அடிபட்டா எப்படி தரையில் விழுவாளோ அப்படி மூர்ச்சை அடைஞ்சு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்தாலாம் இவனுடைய கம்பீரமான கர்ஜனையை கேட்டுவிட்டு. மமர்த்த பத்பியாம் சுரசைன்யமாதுரம் நிமீலிதாட்சம் ரணரங்க துர்மதா காம் காம்பயன் உத்யதசூலவோஜசா நாலம் வனம் யூதபதி யதோன்மதா. அந்த விருத்திரன் அவன் போட்ட சத்தத்தினால மயக்கம் போட்டு விழுந்திருக்கிற தேவதைகள் மேலே உத்தியத சூலகா, தன்னுடைய சூலாயுதத்தை உயர தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த விருத்திரன் நிமீலிதாட்சம் ஆதுரம் சுரசைன்யம், கண்ணை மூடி மயக்கமாக கீழே விழுந்திருக்கிற இந்த தேவதைகளுடைய சேனைகள் முழுக்கையும் அப்படியே தன்னுடைய பலத்தினால நடுங்க செஞ்சுண்டு, ஒரு மதங்கொண்ட யானை எப்படி ஒரு நாணல் காட்டை போய் கரும்பு காட்டை போய் அழிக்குமோ, காலால் மிதித்து துவம்சம் பண்ணுமோ, அப்படி அவள் மேலே நடந்து போய் முதிச்சு இந்த தேவதைகளெல்லாம் அப்படியே முதிச்சு நசிப்பிச்சானாம். மமர்த பத்பியாம் சுரசைன்யமாதுரம் நிமீலிதாட்சம் ரணரங்க துர்மதா காம் கம்பயன் உத்யத சூலவோஜசா நாலம் வனம் யூதபதிர்யதோன்மதா விலோக்யதம் வஜ்ரதரோத்யமர்ஷிதா ஸ்வசத்ரவே அபித்ரவதே மகாகதாம் சிக்ஷேபதாம் ஆபததீம் சுதுஸ்ஸஹாம் ஜக்ராஹ வாமேன கரேண லீலையா. கையில் வஜ்ராயுதத்தை வச்சுருக்கப்பட்ட தேவேந்திரன் வஜ்ரதரா இந்திரா, அவன் எதிர்த்தாப்பில் கர்ஜிச்சுண்டு வர விருத்திரனை பார்த்தான். தேவதைகளெல்லாம் அப்படியே காலில் போட்டு முதிச்சு அப்படியே கசக்கிண்டு எதிர்த்தாப்பில் நடந்து வர விருத்திரனை பார்த்து அந்த தேவேந்திரன் மகாகதாம் ஒரு பெரிய கதா ஆயுதத்தை எடுத்து எரிஞ்சானான் தூக்கி. பொறுக்க முடியாத அந்த எதிர்த்து வருகிற அந்த கதா ஆயுதம் இருக்கே, அதை விளையாட்டாக லீலையா ஜக்ராகனால் வாமேன கரேன லீலையா ஜக்ராக, தன்னுடைய இடது கையால் அந்த விருத்திரன் அதை விளையாட்டாக அப்படியே பிடிச்சுட்டானான். அவன் அந்த கதையினால் ஒன்றும் பண்ண முடியலன்னால். விலோக்கியதம் வஜ்ரதரோத்யமர்ஷிதா ஸ்வசத்ரவே அபித்ரவதே மகாகதாம் சிக்ஷேபதாம் ஆபததீம் சுதுஸ்ஸஹாம் ஜக்ராஹ வாமேன கரேண லீலையா. ச இந்திரசத்ரு குபிதோ பிருஜம் தயா
மகேந்திரவாகம் கதயோக்ர விக்ரமஹ ஜகான கும்பஸ்தல உன்னதன் மிருதே தற்கர்ம சர்வே சம பூஜையன் நிருப. தன்னை நோக்கி இந்திரன் எரிஞ்ச அந்த கதையே விளையாட்டாக இடது கையால் பிடிச்சான்னு சொன்னான். அதை என்ன பண்ணான்னால் அந்த கதாயுதத்தை ச இந்திரசத்ரு குபிதோ பிருஜம் தயா மகேந்திரவாகம் கதயோக்ர விக்ரமஹ ஜகான கும்பஸ்தல உன்னதன் மிருதே தற்கர்ம சர்வே சம பூஜையன் நிருப. இந்திரன் யானை மேலே ஐராவதங்கிற யானை மேலே ஏறிண்டு வந்துட்டு இருக்கான் எதிர்த்தாப்பில். அந்த ஐராவதத்தினுடைய மஸ்தக பிரதேசம் இருக்கே, நெத்தி பிரதேசம், அதில் அவன் எரிஞ்ச அந்த கதையே எடுத்து ஓங்கி அடித்தானாம் அந்த யானை மேலே. அந்த காரியத்தை பார்த்து அதை பார்த்துட்டு இருக்கப்பட்ட எல்லாரும் ரொம்பவும் பிரசம்சிச்சாலாம், எவ்வளவு தைரியமாக இந்த விருத்திரன் இந்திரன் நோக்கி சண்டை போடுறாங்கிறத. ஐராவதோ விருத்திரகதாபிஸ்மிருஷ்டா விகூர்ணிதோத்ரிஹி குலிஷாஹதோ யதா அபாசரத் பின்ன முக சகேந்திரஹ முஞ்சன்னஸ்ருக்கு சப்ததனுர்பிருஷார்த்தா. இந்த விருத்திரன் கதையினால் அந்த ஐராவதத்தினுடைய யானையினுடைய நெத்தி மேலே தலை மேலே ஓங்கி அடித்தோடனே, மஸ்தகம்னா தலை மேலே ஓங்கி அடித்தோடனே அந்த வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்ட மலை மாதிரி ஒரு மலை மேலே வஜ்ரம் இடி விழுந்ததுன்னா எப்படி இருக்கும், அது சுக்கு நூலாக உடையும். அப்படி அந்த யானையுடைய முகம் இருக்கே, நெத்தி அது ரெண்டாக பிளந்தது. மிகவும் கஷ்டமடைஞ்சு அந்த யானை ரத்தத்தை பீறி அடிச்சுண்டு அசருக்கு முச்சன்னு பீறி அடிச்சுண்டு அது ஓடி போய் 7 வில்லடி எவ்வளோ தூரம் உண்டோ, ஒரு தனுஷனுடைய நீளம் 7 வில்லடிக்கு தள்ளி சப்ததனுகும் அப்பாசரத்து போய் விழுந்துதாம் அந்த யானை. நசன்னவாகாய விஷண்ண சேதசே பிராயுங்க பூயா சகதாம் மகாத்மா இந்திரோ அமிர்தஸ்யந்திகரா விமர்ஷ வீதம் யதா க்ஷதவாகோ அவதஸ்தே. நசன்னவாகாய விஷண்ண சேதசே பிராயுங்க பூயா சகதாம் மகாத்மா இந்திரோ அமிர்தஸ்யந்திகராபிமர்ஷ வீதம் யத க்ஷதவாகோ அவதஸ்தே. இந்திரன் தன் யானை மேலே ஏறிண்டு வந்துட்டு இருந்தவன் இந்த யானையை அவன் விருத்திரன் தான் எரிஞ்ச கதையினாலேயே அடித்து அது கீழே போய் விழுந்தோடனே வாகனம் இல்லாமல் தன்னுடைய வாகனம் அழிஞ்சதை நினச்சி ரொம்ப வருத்தம் அடைஞ்சானா விஷண்ண சேத்தசாக. ஆனால் ரொம்ப பெருந்தன்மையோடு கூட இந்த விருத்திரன் என்ன பண்ணான், மறுபடியும் கதாயுதத்தை போட்டு இந்திரன் மேலே அடிக்கலையாம். ஏன்னால் வாகனம் இல்லாமல் இருக்கிறவனா அடிக்கப்படாதுன்னு யுத்த சாஸ்திரம், பழைய ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு. அதனால் அந்த விருத்திரன் ரொம்ப கருணையோடு கூட அந்த யானையை கீழே போய் விழுந்து இந்திரன் யானை மேலேருந்து கீழே விழுந்தோடனே அவனை தடவி கொடுத்தானாம் கையால். தடவி கொடுத்து யானையும் தடவி கொடுத்து தன்னுடைய அமிர்தமயமான கையால் அதனுடைய வலியை போக்கினானாம். அப்போது யானையும் இந்திரனும் மௌனமாக 2 பேரும் இந்த விருத்திரனுடைய பெரிய மனசை பார்த்துவிட்டு வாகனம் இழந்தவனாக இருந்தவன் அப்படியே நின்றுட்டு இருந்தான்னு சொன்னாள். இந்திரோ அமிர்தஸ்யந்திகராபிமர்ஷ வீதம் யதக்ஷத வாகோவதஸ்தே. யானை இந்திரன் 2 பேரும் அப்படியே நின்றுருந்தாளாம். சதம் ரிபேந்திராகவ காமியாரிப்பும் வஜ்ராயுதம் பிராத்ருகணம் விலோக்கிய ஸ்மரம்ஷ தற்கர்ம நிருஷம்சமம்ஹா சோகேன மோகேன அசஞ்சகாத. தனக்கு எதிர்த்தாப்பில் இந்திரன் நின்றுருக்கிறத பார்த்த உடனே இவனுக்கு ஞாபகம் வந்து தான் விருத்திரனுக்கு தன்னுடைய பிராத்தாவான விஸ்வரூபனை கொன்னவன் அல்லவா இவன். இப்போ கையில் வஜ்ராயுத்தோடு வந்திருக்கானே, எந்த ஒரு இந்திரன் தன் அண்ணாவை கொன்னானோ அவன்தான் சத்ருவாக இந்திரன் நின்றுருக்காங்கிறத பார்த்துவிட்டு ரொம்ப சோகத்தோடு கூடியும் தன் அண்ணா இறந்து போனதை நினச்சி சோகம், அதோடு கூட அந்த வருத்தத்தோடு கூட இந்திரனை நோக்கி ஒரு அருவருப்பு, தன்னுடைய ஒரு பிராமணனை போய் கொன்னானேன்னுட்டு அதை பார்த்தானாம். அது பார்த்துவிட்டு பேச ஆரம்பித்தான் நாள் விருத்திரன். இனிமையான வாக்கியங்கள்னால இந்திரனை பார்த்து பேச ஆரம்பித்தான் நாள். சதம் நிருபேந்திராஹவ காமியயாரிப்பும்
वज्रायुधं भ्रातृगणं विलोक्य स्मरंश्च तत्कर्म नृशंसमंहः शोकेन मोहेन அசஞ்சகாத. வருத்தத்தோடு கூட சிரிச்சுன்னு பேச ஆரம்பித்தானாம் விருத்திரன். என்ன பேசினாங்கிறது அடுத்த ஸ்லோகத்துலேருந்து சொல்கிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे एकादशोऽध्यायः. श्रीशुकौवाच श्रीशुकौवाच त एवं शंसतो धर्मं वचः पत्युरचेतसः नैवागृह्णन्त सम्भ्रान्ताः पलायनपरा नृप विशीद्यमाणां पृतनाम् आसुरीम् असुरर्षभः कालानुकूलैः त्रिदशैः काल्यमानाम् अनाथवत् दृष्ट्वा तप्यत संक्रुद्ध इन्द्रशत्रुः अमर्षितः तान् निवार्यौजसा राजन् निर्भर्स्येदम् उवाचः किं व उच्चरितैर्मातुः धावद्भिः पृष्ठतो हतैः न हि भीतवधश्लाघ्यो न स्वर्ग्यः शूरमानिनां यदि वः प्रधने श्रद्धा सारं वा क्षुल्लका हृदि अग्रे तिष्ठत मात्रं मे न चेद्ग्राम्यसुखे स्पृहा एवं सुरगणान् क्रुद्धो भीषयन् वपुषा रिपून् व्यनदत् सुमहाप्राणो येन लोका विचेतसः तेन देवगणाः सर्वे वृत्रविस्फोटनेन वै निपेतुः मूर्छिता भूमौ यथैवाशनिना हताः ममर्दपद्भ्यां सुरसैन्यमातुरं निमीलिताक्षं रणरङ्गदुर्मदः गां कम्पयन् उद्यतशूलओजसा नालं वनं यूथपतिर्यथोन्मदः विलोक्यतं वज्रधरोत्यमर्षितः स्वशत्रवे अभिद्रवते महागदां चिक्षेपताम् आपततीं सुदुस्सहां जग्राहवामेन करेण लीलया स इन्द्रशत्रुः कुपितो भृजं तया महेन्द्रवाहं गदयोरुविक्रमः जघानकुम्भस्थल उन्नदन्मृधे तत्कर्म सर्वे समपूजयन् नृप ऐरावतो वृत्रगदाभिमृष्टो
विघूर्णितो अद्रिः कुलिशाहतो यथा विघूर्णितोद्रिः कुलिशाहतो यथा अपासरत् भिन्नमुखः सहेन्द्रः अपासरत् भिन्नमुखः सहेन्द्रः मुञ्चन्नसृक् सप्तधनुर्भृशार्तः मुञ्चन्नसृक् सप्तधनुर्भृशार्तः न सन्नवाहाय विषण्णचेतसे न सन्नवाहाय विषण्णचेतसे प्रायुङ्क्त भूयः सगदां महात्मा प्रायुङ्क्त भूयः सगदां महात्मा इन्द्रो अमृतस्यन्दिकराभिमर्श इन्द्रो अमृतस्यन्दिकराभिमर्श वीतव्यथ क्षतवाहो अवतस्थे वीतव्यथ क्षतवाहो अवतस्थे सतं नृपेन्द्राहव काम्यया रिपुं सतं नृपेन्द्राहव काम्यया रिपुं वज्रायुधं भ्रातृहणं विलोक्य वज्रायुधं भ्रातृहणं विलोक्य स्मरंश्च तत्कर्म नृशंसमंहः स्मरंश्च तत्कर्म नृशंसमंहः शोकेन मोहेन असञ्जगाद शोकेन मोहेन असञ्जगाद ஸ்ரீஹரயே நமஹ. 14வது ஸ்லோகத்திலேருந்து விருத்திரன் இந்திரனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். ஸ்ரீ விருத்திரவாச்ச திருஷ்டியா பவான் மே சமவஸ்திதோ ரிபுः யோ பிரம்மா குருஹா பிராத்ருஹா ச திருஷ்டியா நிருணோத்யாகம் அசத்தமத்வயா மச்சூல நிர்பின்ன திருஷத்ருதாச்சிராத். விருத்திரன் இந்திரனை பார்த்து தைரியமாக பேச ஆரம்பித்தானாம். திருஷ்டியா பவான் மே சமவஸ்திதோ ரிபுः, நீ எனக்கு எதிரி. ஏனென்றால் யோ பிரம்மஹா குருஹா பிராத்ருஹா ச, விஸ்வரூபன் உன்னுடைய குரு உபாத்தியாயன் பிராமணன். அவன் ஒரு விதத்தில் பார்த்தா உனக்கு பிராத்தாவும் கூட ஆவான். ஏன்னா அசுரர்களும் தேவர்களும் உத்தரகுத்தர சகோதர பிராத்தாக்கள். அப்படி பிராத்தாவும் ஆகிறவன். நீ எப்பேற்பட்டவன்? பிரம்மஹா குருஹா பிராத்ருஹா. இப்படி குருவை கொண்டவன், பிராமணனை கொண்டவன், தன்னுடைய பிராத்தாவை கொண்டவன். அப்பேற்பட்ட நீ எனக்கு முன்னாடி நிற்கிற. நீ என் மேலே சமவஸ்திதாக மே சமவஸ்திதாக எனக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கேன். நான் என் அண்ணாவை கொன்னவனை கொல்லுவதுங்கிறதாக கடன்பட்டிருக்கேன். அந்த கடன் இன்னையோட தீர போகிறது. என்னுடைய சூலத்தினால உன்னுடைய வஜனம் மாதிரி இருக்கப்பட்ட ஹிருதயம் இருக்கே, மார்பு பிரதேசம், அதில் எரிஞ்சு உன்னை கொல்ல போகிறேன். அப்போ என் கடன்லேருந்து நீ அண்ணாவுக்காக நான் பட்ட கடன்லேருந்து நீங்கனாக ஆவேன் நான். திருஷ்டியா பவான் மே சமவஸ்திதோ ரிபுः யோ பிரம்மா குருஹா பிராத்ருஹா ச திருஷ்டியா நிருணோத்யாகம் அசத்தமத்வயா மச்சூல நிர்பின்ன திருஷத் கிருதா அச்சிராத். சீக்கிரமே உன்னுடைய மார்பை பொழக்க போகிறேன் என்னுடைய சூலாயுதத்தினால்னு சொன்னான். யோ நோ கிரஜஸ்யாத்மவிதோ த்விஜாதேஹே குரோரபாபஸ்ய ச தீக்ஷிதஸ்ய விஸ்ரப்ய खड्गेन शिरांसि अवृश्यत् பசோரிவா கருணா ஸ்வர்காமஹ. ரொம்ப கருணையோடு கூட சொல்கிறான் இந்திரனை பார்த்து விருத்திரன். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? யோ நோ கிரஜஸ்யாத்மவிதோ த்விஜாதேஹே குரோஹோ அபாபஸ்ய ச தீக்ஷிதஸ்ய. என்னுடைய அண்ணா எப்பேற்பட்டவன்? இந்த விஸ்வரூபன். அவனை போய் கொன்னையே நீ. அவன் ஆத்மஜானி, ஆத்மவிதா, ஆத்மஜானி. த்விஜாதேஹே பிராமணன் அவன். அதோடு கூட உன்னுடைய குருவா நீ வரிச்சே அவனை. குரோஹோ அபாபஸ்ய, ஒரு பாபமும் செய்யாதவன். தீக்ஷிதஸ்ய, பல யஜ்ஞங்கள் செய்தவன் அவன், தீக்ஷிதன் அவன். அப்பேற்பட்ட என்னுடைய அண்ணன் இருக்கானே, அவனுடைய தலையை அவன் விஷ்ராந்தியாக தூங்கின்னு இருக்கிற சமயத்தில் கத்தியால் அவன் தலையை அறுத்தியே. எப்படி யாகம் பண்ணுறவன் ஒருத்தன், ஸ்வர்காமனான ஒருவன், ஒரு பசுன்னா அனிமல். ஏன்னா யாகங்களில் ஒரு ஆடை வெட்டி தான் வப்பாஹோமம் பண்ணுவாள் சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்படி சொர்க்கம் கிடைக்கணுங்கிறதுக்காக கருணை இல்லாமல் ஒரு பசுவினுடைய தலையை வெட்டுவாளே, அது மாதிரி வெட்டிப்பிட்டியப்பா நீன்னு ரொம்பவும் தீனமாக சொன்னானாம். யோ நோ கிரஜஸ்யாத்மவிதோ த்விஜாதேஹே குரோ அபாபஸ்ய ச தீக்ஷிதஸ்ய விஸ்ரப்ய खड्गेन शिरांसि अवृश्यत्
பசோः இவ அகருணः ஸ்வர்ககாமः இவ அகருணः ஸ்வர்ககாமः. ஸ்வர்க்கத்தில் ஆசைப்பட்ட எஜமானர்கள் யஜ்ஞம் பண்ணும்பொழுது ஒரு ஆட்டின் தலையை வெட்டி எடுப்பாள். அந்த மாதிரி கருணை இல்லாமல் நீ வெட்டிவிட்டியே. உன்னுடைய குருவாகவும் ஆத்ம ஞானம் அடைந்தவனாகவும் தீட்சிதனாகவும் இருந்த அந்த விஸ்வரூபன் என் அண்ணா இருக்கானே, அவன் தலையை போய் நீ வெட்டினியே, இது மகாபாபம். நான் ஸ்ரீ ஹ்ரீதயா கீர்த்திபிஹி உஜ்ஜிதம் துவாம் ஸ்வகர்மணா புருஷாதைச்ச கர்ஹ்யம் கிருச்ரேண மச்சூல விபின்ன தேகம் அஸ்பிருஷ்டவன்னிம் சமதந்தி கிருத்ராஹா. ரொம்ப கொடுமையான சொற்கள்னால இந்திரனை பார்த்து சொன்னான் அவன். ஸ்ரீஹ்ரீதயா கீர்த்திபிஹி உஜ்ஜிதம் துவாம் ஸ்வகர்மணா புருஷாதைச்ச கர்ஹ்யம். நீ இப்போ செஞ்ச கொடூரமான செயல்னால அந்த விஸ்வரூபனை போய் கொன்னையே, குருவான விஸ்வரூபன் பிராமணனை போய் பிரம்மஹத்தி பண்ணினியே. அதனால் உனக்கு வெட்கம் இல்லை, லக்ஷ்மி கட்டாட்சம் இல்லை, தயை இல்லை, உனக்கு ஒரு யசஸ் கிடையாது, புகழ் கிடையாது, எல்லாம் உன்னை விட்டுடுத்து. எல்லாரும் உன்னை நிந்திக்கிறாள், இப்பேற்பட்ட அயோக்கியன்னு விட்டு. அப்படி எல்லாராலையும் நிந்திக்கப்பட்டவர்கள். புருஷாதைச்ச கர்ஹ்யம், எல்லா அசுராளாலையும் நீ நிந்திக்கப்படுறவன். அப்பேற்பட்ட ஒன்றை நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய சூலத்தினால உன்னுடைய உடம்பை ரெண்டாக பிளந்து எரிய போகிறேன். அக்னியில் போட்டு உன்னை எரிக்க போகிறதில்ல, உன் உடம்பை இந்த கழுகுகள்லாம் வந்து சாப்பிட முடியாது நான் பண்ண போகிறேன். நான் அஸ்பிருஷ்டவன்னிம் சமதந்தி கிருத்ராக. உனக்கு எல்லாரும் இறந்து போனால் அவளை சம்ஸ்காரத்துக்காக அக்னியில் போட்டு அவள் எரிப்பாள், ஹோமம் பண்ணுவாள். அப்படி பண்ண போகிறதில்ல. உனக்கு கழுகுகள்லாம் வந்து உன்னோட உடம்பை சாப்பிட்டோம். அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா ஸ்ரீஹ்ரீதயா கீர்த்திபி உஜ்ஜிதம் துவாம் ஸ்வகர்மணா புருஷாதைச்ச கர்ஹ்யம் கிருச்ரேண மச்சூல விபின்ன தேகம் அஸ்பிருஷ்டவன்னிம் சமதந்தி கிருத்ராஹ. கழுகுகள் உன்னோட உடம்பை சாப்பிடட்டும். நான் அந்நேனு ஏ த்வேக நிசம்சமக்ஞா யதுத்யதாஸ்திராஹ பிரகரந்தி மஹ்யம் தைர்பூதநாதான் சகணான் நிஷாத திரிசூல நிர்பின்ன கலைர்யஜாமி. ஒன்றை மாத்திரம் நான் கொல்ல போகிறதில்ல. அந்நேனு ஏ த்வேக நிசம்சமக்ஞா யதுத்யதாஸ்திராஹ பிரகரந்தி மஹ்யம். உன்னோட கூட சேர்ந்துட்டு வர தேவதைகள் அத்தனை பேரும் என்னை நோக்கி அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் போட்டு அடிக்கிறாளே, அவள்னால் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? அத்தனை பேரையும் என்னுடைய சூலத்தினுடைய 3 கூர்மையான 3 சூலம் இருக்கே, அதால் அவளுடைய கழுத்தெல்லாம் அறுத்து தொங்க யஜ்ஞம் பண்ண போகிறேன் பைரவனுக்கு. நாள் பைரவ பூதநாதான்னு சிவகணங்கள் பைரவாதி பூதகணங்கள் இருக்கே, அவளுக்கெல்லாம் யஜ்ஞத்தில் அவள் உடம்பை போட்டு ஆராதிக்க போகிறேன்னு சொன்னான். தைர்பூதநாதான் சகணான் நிஷாத திரிசூல நிர்பின்ன கலைர்யஜாமி. அவள் கழுத்தை அறுத்து அந்த யஜ்ஞம் பண்ணுற மாதிரி அவளுக்கு ஆகுதி பண்ணிவிட போகிறேன். இந்த பூதநாதாள் பைரவாதி கணங்கள் இருக்கே, அவளுக்கு கொடுக்க போகிறேன்னால் அதோஹரே மே குலிஷேன வீர ஹர்த்தா பிரமத்யைவ சிரோ யதீஹ தத்ரான்ருணோ பூதபலிம் விதாய மனஸ்வினாம் பாதரஜ பிரபத்யே. ரொம்ப தைரியமாக இந்திரனை பார்த்து சொல்கிறான். அதோஹரே மே குலிஷேன வீர ஹர்த்தா பிரமத்யைவ சிரோ யதீஹ. நீ கையில் ரொம்பவும் ஜெயிக்கிறது கஷ்டமான ஒரு வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன், ஸ்பெஷல் வஜ்ராயுதம். அதனால் ஒரு கால் என்னுடைய தலையை நீ வெட்டினேனாக்க, வெட்டி என்னை கொன்னாக்க, அதுக்காக நான் பயப்பட மாட்டேன். தத்ரான்ருணோ பூத பலிம் விதாய. என் உடம்பை நரிகளும் கோநாய்களும் சாப்பிட்டுட்டு போட்டோம். நான் வீர மரணம் அடைஞ்ச இந்த யுத்தத்தில் மனஸ்வினாம் பாதரஜ பிரபத்யே. எந்த வீர மரணம் அடைந்தவர்களெல்லாம் எந்த ஒரு உன்னத நிலைக்கு போவாளோ அந்த லோகத்துக்கு நான் போய் பகவானுடைய பாத தூளியில் போய் ஆராதிப்பேன். நான் அதோஹரே மே குலிஷேன வீர ஹர்த்தா பிரமத்யைவ சிரோ யதீஹ தத்ரான்ருணோ பூத பலிம் விதாய மனஸ்வினாம் பாதரஜ பிரபத்யே. நாரதாதி மனஸ்விகள்லாம் இருக்கப்பட்ட அவளுடைய பாத தூளிகள் இருக்கே, அங்கே போய் சேவை பண்ணுவேன் நான். சுரேஷ கர்மான் நஹினோஷி வஜ்ரம்
புரஸ்திதே வைரிணி மையமோகம் மா சம்சயிஷ்டா ந கதேவ வஜ்ரா ஸ்யான்னிஷ்பலா கிருபணார்த்தேவ யாஜ்ஞா. பரியாசமாக இந்திரனை பார்த்து சொல்கிறான், இந்திரா, கையில் ரொம்ப பவர்ஃபுல் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு என் மேலே போய் நீ கதையை போய் வீசி எறிஞ்சியே. ஒரு லோபி மாதிரி. யாச்சகன் வந்திருந்தான்னா, பணம் கேட்டுன்னு வந்தான்னா அவன்கிட்ட பணத்தை கொடுக்காமல் வேறு என்னவோ சும்மா ஒரு நயா பைசாவை கொடுக்குறவன் மாதிரி, லோபி மாதிரி நீ உனக்கு எதிரியாக நான் வந்திருக்கேன். என் மேலே அந்த வஜ்ராயுதத்தை போட்டால் நான் என்னை அழிக்கலாம். அதை போடாமல் கேவலம் கதாயுதத்தை போய் போட்டியே. அதனால் சந்தேகம் பட வேண்டாம், வஜ்ராயுதத்தை என் மேலே போடு, அது மூலமாக தான் எனக்கு மரணம்ங்கிறதாக அவனுக்கு எடுத்து சொன்னானாம். சுரேஷகஸ்யான் நஹினோஷி வஜ்ரம் புரஸ்திதே வைரிணி மையமோகம். உனக்கு நேரே ரொம்ப பவர்ஃபுல் எனிமி நான் நின்றுருக்கேன். என் மேலே வஜ்ராயுதம் அல்லவோ நீ போட வேண்டும். கிருப்பணன் மாதிரி நீ கதாயுதத்தை போய் போட்டியே. மா சம்சயிஷ்டா ந கதேவ வஜ்ரா சான்னிஷ்பலா கிருப்பணார்த்தேவ யாஜ்ஞா. கிருப்பணன் மாதிரி அப்படி பண்ணாதே. நான் நன்வேஷ வஜ்ரஸ்தவ சக்ர தேஜசா ஹரே ததீச்சேஹே தபசா ச தேஜிதா தேனைவ சத்ரும் ஜஹி விஷ்ணுயந்திரிதோ யதோ ஹரிர் விஜய ஸ்ரீர்குணாஸ்ததா. ஏ இந்திரனேன்னு கூப்பிட்டான். இந்த வஜ்ராயுதம் எவ்வளவு தேஜஸ் இருக்குது தெரியுமா? அது பகவான் ஹரியினுடைய தேஜஸாலும் ததீச்சி முனிவருடைய தபோபலத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கு இது. அதனால் நாராயணன் உனக்கு ஆக்ஞை போட்டு இந்த வஜ்ராயுதத்தை கையில் கொடுத்து இதால்தான் அந்த விருத்திரனை கொல்ல முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காள். அப்போ தான் உனக்கு ஜெயம் லக்ஷ்மி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காள். அப்படி இருக்கிறதே அதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ அந்த வஜ்ராயுதத்தை போடுன்னு சொல்லி கொடுத்தானாம். நன்வேஷ வஜ்ரஸ்தவ சக்ர தேஜசா ஹரேஹே ததீச்சேஹே தபசா ச தேஜிதா தேனைவ சத்ரும் ஜகி விஷ்ணுயந்திரிதா. தேனைவ, அதனாலேயே தான் என்னை கொல்ல முடியும், வேறு எதாலையும் கொல்ல முடியாது. யதோ ஹரின் விஜயா ஸ்ரீர்குணாஸ்ததா. உனக்கு ஜெயம் கிடைக்கணும்னா அந்த வஜ்ராயுதத்தை போட்டு என்னை கொல்லுன்னு அவனே சொல்லி கொடுத்தான் விருத்திரன். அகம் சமாதாய மனோ யதாஹனா சங்கர்ஷணஸ்தச்சரணாரவிந்தே த்வத்வஜ்ரரம்ஹோ லுலித கிராமியபாஷோ கதிம் முனேஹே யாமி அபவித்தலோகா. ஸ்ரீமன் நாராயணன் உனக்கு சொல்லி கொடுத்துற மாதிரி தச்சரணாரவிந்தே மனஹா சமாதாயேன். நான் மனசை கொண்டு போய் இந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய பாத கமலங்களில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீ அந்த வஜ்ராயுதத்தினால நீ என்னை நோக்கி எரிஞ்சேன்னாக்க என்ன எல்லா வித விஷயபோகங்களில் ஆசையெல்லாம் உதறி தெரிஞ்சுவிட்டு இந்த உடம்பை விட்டுவிட்டு யோகிகள்னால் என்ன நிலையை அடைவாளோ அந்த நிலையை அடைஞ்சு நான் மரணத்தை ஏற்பட்டு முக்தி அடைய போகிறேன்னு சொன்னான். அகம் சமாதாய மனோ யதாஹனா. என் மனசை சமாதானமாக வச்சுண்டு யோகத்தில் வச்சுண்டு சங்கர்ஷணத்த சரணாரவிந்தே பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரணங்களில் என் மனசை வச்சு த்வத்வஜ்ரரம்ஹோ லுலித கிராமியபாஷோ கதிம் முனேர் யாமி அபவித்தலோகா. அபவித்தலோகா, இந்த சாதாரணமான விஷய சுகங்கள் இருக்கப்பட்ட இந்த லோகத்தை விட்டுவிட்டு பகவத் சரணத்தில் போய் அடைய போகிறேன் நான் சொல்லி தைரியமாக சொன்னானா இந்த வஜ்ராயத்தை விடுன்னுட்டு. பும்சாம் குலைகாந்த தீயாம் ஸ்வகானாம் யாஸ் சம்பதோ திவி பூமௌ ரசாயாம் நராதி யத்வேஷ உத்வேகாதி மதக்கலிஹி வியசனம் சம்பிரயாசா. விருத்திரன் பகவான் மேலே பரமபக்தி வச்சிருந்தவனாக இந்த ஸ்லோகத்துலேயும் தெரிகிறது. பும்சாம் குலைகாந்த தீயாம் ஸ்வகானாம், வேறு ஒரு பயனையும் எதிர்பாராமல் இருக்கப்பட்ட பரமபாகவதாள்னா இருக்காளே, அவளுக்கு பகவான் என்ன பண்ணுவோன்னா சொர்க்கத்தையும் பூமியும் ஐஸ்வர்யங்களையும் நாராயணன் கொடுக்க மாட்டானான். ஏன்னா அதெல்லாம் அவ்வளவு ஒசத்தியானதில்லை. அதனால என்ன ஏற்படும்னால் துவேஷா உத்வேகா ஆதிகி மதஹா கலிகி வியசனம் இதெல்லாம் தான் ஏற்படும். மனசில் வருத்தம், கொழுப்பு, மதம்
துவேஷம், அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷம், சண்டை சச்சரவு, கலிகி, வியசனம், மகத்துக்கம், இதுகள்லாம் தான் சிரமம், சம்பிரதாயாசம், மகந்த சிரமம். இதெல்லாம் தான் ஏற்படும். இந்த ஸ்வர்காதி லோகங்கள் விஷய சுகங்கள்லாம் ஏற்படுதுன்னா அதனால் அதை போய் பகவான் அந்த தம்மேலே வச்சிருக்க பரமபாகவதால் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னான். அப்படி எனக்கும் சாதாரணமாக உங்கள் மேலே உனக்கு ஜெயத்தை, உங்கள்கிட்ட ஜெயத்தை கொடுத்து தேவேந்திர லோகத்தை கொண்டு பகவான் கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு மேலே கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். பும்சாம் கூலைகாந்த தியாம் ஸ்வகானாம் யாஸ் சம்பதோ திவி பூமௌ ரசாயாம் நராதி யத்வேஷ உத்வேக ஆதி மதக்கலி வியசனம் சம்பிரயாசா த்ரைஹி வர்கிகாயாச விகாதமஸ்மத் பதிர்விதத்தே புருஷஸ்ய சக்ர ததோனுமேயோ பகவத் பிரசாதோ யோ துர்லபோ அகிஞ்சன கோச்சரோன்யைஹி. ரொம்ப உயர்ந்த தத்துவத்தை எடுத்து இந்திரனுக்கு உபதேசித்தான். ஏன்னா இந்திரனுக்கு தன்னுடைய இந்திரலோகம் கிடைக்கணுங்கிறதுக்காக காமங்களை இச்சித்து அவன் சண்டை போடுறான். அதுக்காக அவன் சொல்கிறான், திரைவேங்கிகாயாச விகாதமஸ்மத் பதிஹி விதத்தே புருஷஸ்ய சக்ர. என்னுடைய நாதன் யார் தெரியுமா? பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த அவர் என்ன பண்ணுவார்? அவர் பக்தாளுக்கு கேவலம் தர்மார்த்த காமங்கள்ங்கிற 3 குணம் இருக்கே, அதில் உழந்து போய் இருக்க முடியாது விடமாட்டார். அதுக்கும் மேலே இருக்கப்பட்ட மோக்ஷங்கிற பரம புருஷார்த்தத்தை எடுத்து கொடுப்பார். பதின்விதத்தே புருஷஸ்ய சக்ர. ஏ இந்திரா, ததோனுமேயோ பகவத் பிரசாதோ யோ துர்லபோ அகிஞ்சன கோச்சரோன்யைஹி அகிஞ்சன கோச்சரோ அந்யைஹி. இதிலெல்லாம் விஷய சுகங்கள் வேண்டான்னு இருக்கப்பட்ட அகிஞ்சனாள், அகிஞ்சன கோச்சரா, ரொம்பவும் பரிசுத்தமாக இருக்கப்பட்ட பக்தாள் பரமபாகவதால் இருக்காளே, அவளுக்கு கிடைக்கக்கூடியது இருக்கே, அந்த தான் பகவான் எடுத்து கொடுப்பர். அது கேவலம் இந்த தர்மார்த்த காமங்கள்னால கிடைக்காதுப்பா இந்திரான்னு சொன்னான். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்மரேதாசு பதேர்குணாம்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயா. ஹே ஹரேன்னு கூப்பிட்டான்னு விருத்திரன். ஹே பகவான் ஸ்ரீமன் நாராயணா, தவ பாதைக மூல தாசா, உன்னுடைய கால்கள் இருக்கே, தவ பாதைக மூல தாச அனுதாசா, உன்னுடைய கால்களே பிடிச்சிருக்கப்பட்ட பக்தாள் இருக்காள்வே, அவளுடைய கால்களை பிடிச்சிருக்கப்பட்ட தாசனாக நான் இருக்க போகிறேன். பவிதாஸ்மி பூயகா பவிதாஸ்மி. மறுபடியும் அதே மாதிரி எந்த அடியாருக்கெல்லாம் அடியாராக இருக்க போகிறேன் நான். உங்களுடைய குணங்கள் இருக்கே, அதை தியானிக்கணும், வாக்குனாலையும் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னான். அதுக்கு தான் இந்த உடம்பை கொடுத்துருக்கேங்கிறதா சொன்னான். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானுதாசோ பவிதாஸ்மி பூயா மனஸ்மரேதா சுபதேர்குணான்ஸ்தே கிருணீதவா கர்ம கரோது காயா. இந்த உடம்புனால உங்களுக்கு சேவை செய்யணும், வாயால் உங்கள் புகழ பாடணும், வாக்கர்ம கரோது காயா, அப்பேற்பட்ட புத்தி எனக்கு வரணுங்கிறதாக நாராயணனை பிரார்த்திச்சுட்டானாம். நீ வஜ்ராயத்தினால என்னை கொல்லுன்னு சொல்லிவிட்டான்னு வருத்துறன். அதோட கூட இன்னொன்று என்ன கேட்டான்னால், ந நாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்யம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீஹி அபுனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே. ஒரு ஆழ்வார் பாடினார் ரங்கநாதனை நோக்கி, பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு, செய்யுள். அதையே தான் இங்கே சொல்கிறான். என்னென்னா, பகவானே உன்னை சேவை பண்ணுறது, உன்னுடைய பாத கமலங்களில் போய் வச்சு அதை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட அந்த சுகம் இருக்கே, அதை தவிர நான் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம். நான் நாகபிருஷ்டம் ஸ்வர்க்கத்தை எனக்கு விரும்பலைன்னாள், நச்ச பாரமேஷ்டியம் பிரம்மலோகம் எனக்கு வேண்டான்னாள், ந சார்வபௌமம் பெரிய சக்கரவர்த்திங்கிறதான ஒரு பதவி அதுவும் எனக்கு வேண்டாம், ந ரசாதிபத்தியம் கீழ லோகங்களில் பல லோகங்களுடைய பதவியும் எனக்கு வேண்டாம்,
ந யோக சித்தீஹி ந புனர்பவம் வா. எனக்கு அஷ்டாங்க யோக அனிமாதி சித்திகள்லாம் எனக்கு வேணும்னு நான் விரும்பவில்லைனால், மறுபிறப்பு இல்லாத மோட்சத்தையும் நான் விரும்பலேன்னு விட்டான். எல்லாரும் அதுதான் விரும்புவாள். நயோக சித்தி அப்புனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே. உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏ ஸ்ரீமன் நாராயணா, உன்னோட கூடயே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும், வேறு வேண்டான்ட்டு விருத்திரன் ரொம்ப உருக்கமாக சொன்னான் இந்திரனை நோக்கி பேசுகிறத. நநாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீஹி அப்புனர்பவம் வா சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே. அஜாதபக்ஷா இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணா மனோரவிந்தாக்ஷ திதிர்க்ஷதே த்வாம். ரொம்ப பரமபாகவதங்கிறத இந்த விருத்திரன் எடுத்து காட்டுறான் இந்த ஸ்லோகத்தினால. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா. ஒரு கூடு கட்டியிருக்கு பறவை, தாய் பறவை. அது வெளியில் பறந்து போய் புழுக்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் ஆகாரத்துக்காக. இன்னும் ரெக்க முளைக்காத இந்த சின்ன குஞ்சு பறவைகள் இருக்கே, அது காத்துட்டே இருக்குமா, அம்மா வரப்போறான்னுட்டு. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹா ஸ்தன்யம் யதா வத்சதராஹ க்ஷுதார்த்தாஹ. கண்ணூட்டி, சின்ன பிறந்த கண்ணூட்டி இருக்கே, அது கொட்டிலில் கட்டியிருப்பாள். அது அம்மாவை காத்துன்னு அம்மா எப்போ கேட்ட கட்டி அவுத்து விட போகிறாள். அம்மாவுடைய ஸ்தன்யம் பாலை போய் எப்போ குடிப்போம்ங்கிறதா காத்துட்டே இருக்குமா. ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுதார்த்தாஹ. பசியோடு இருக்கப்பட்ட கண்ணுக்குட்டி எப்போ கழுத்தில் இருக்கப்பட்ட கயரை அவுத்து விடுவாள், போய் அம்மாவோட மடியில் போய் பாலை குடிப்போம்னு காத்துன்னு இருக்குமே, அதுபோலையும். பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணாக. வெளிநாட்டுக்கு போன பர்த்தா எப்போ திரும்பி வருவன்னு ரொம்பவும் பிரியத்தோடு கூட வாத்சல்யத்தோடு பிரேமையோடு கூட இருந்துருப்பிள்ளே மனைவி, அவள் போலவும். மனோரவிந்தாக்ஷ திதிர்க்ஷதே த்வாம். ஹே ஸ்ரீமன் நாராயணா, உன்னையே நான் நினச்சி ஏங்கின்னு இருக்கேன் நாள் இந்த ஸ்லோகத்தில். அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாஹ ஸ்தன்யம் யதா வத்சதரா க்ஷுதார்த்தாஹ பிரியம் பிரியேவ வியுஷிதம் விஷண்ணாஹ மனோரவிந்தாக்ஷ திதிர்க்ஷதே த்வாம். மமோத்தமஸ்லோகஜனேஷு சக்கியம் சம்சாரச்சக்ரே பிரமதஸ்வகர்மபிः त्वन्मायया ஆத்மாத்மஜ தாரகேஷு ஆசக்தசித்தஸ்ய நநாத பூயாத். கடைசியில் சொன்னான், இந்த கர்மாக்கள்னால இந்த லோக வாழ்க்கையில் சுழன்று சம்சாரத்தில் மாட்டின்னு இருக்கப்பட்ட எனக்கு பாகவத ஜனங்களுடைய சேர்க்கை ஏற்படணும், நல்ல சங்கம் ஏற்படணும். அதுதான் எல்லாரும் கேட்குறாள். முதல்ல அந்த சங்கம் இருந்தால் தான் பக்தி கிடைக்கும். பாகவத ஜனங்களுடைய சங்கம் உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம்னாள். உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம்னா என்ன அர்த்தம்? பாகவதாள் எங்கே இருக்காளோ அவளோட கூட ஸ்நேகம் ஏற்படணும், அவளோட கூட இருக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். உங்களுடைய மாயானுடைய சக்தினால் இந்த உடம்பு, புத்திரன், மனைவி முதலான விஷய சுகங்களில் என் மனசு அதுலேருந்து விலகி உங்கள்கிட்டயே எனக்கு பிரேமை ஏற்பட வேண்டும்ங்கிறதாக அனுகிரகம் பண்ணணும்னு விரும்பி கேட்டுனான் நாராயணனை பார்த்து. மம உத்தமஸ்லோகஜனேஷு சக்கியம் மம உத்தமஸ்லோகஜனேஷு சக்கியம் சம்சாரச்சக்ரே பிரமதஸ்வகர்மபிः. இந்த சம்சாரத்தில் சுழண்டு மாட்டின்னு இருக்கப்பட்ட என் மனசு இருக்கே, அதுக்கு வெளியில் வரணும்னா உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம், பக்தாள் பாகவதாள்கிட்ட ஸ்நேகம் ஏற்படணும். துவன்மாயையா ஆத்மாத்மஜ தாரகேஷு. புத்திரன், பத்னி, வீடு இதுகள்லாம் போய் மனசு விழுந்து விடப்படாது. ஆசக்த சித்தே நநாத பூயாத்து. அதில் போய் மனசு உழண்டு போய் விழப்படாது, அதுக்கு அனுகிரகம் பண்ணும்னு பகவானை பிரார்த்திச்சுன்னான். இந்திரனுக்கு முன்னாடி நின்றுன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள் ஸ்ரீ சுகாச்சாரியாள். மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சாரச்சக்ரே பிரமதஸ்வகர்மபிः त्वन्मायया ஆத்மாத்மஜ தாரகேஷு ஆசக்தசித்தஸ்ய நநாத பூயாத். ஸ்ரீஹரயே நமः. इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे ஏகாதசோத்தியாயः. ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்ரீவிருத்ர உவாச்ச
श्रीवृत्र उवाच दृष्ट्या भवान् मे समवस्थितो रिपुः दृष्ट्या भवान् मे समवस्थितो रिपुः यो ब्रह्मः गुरुः भ्रातृः च यो ब्रह्मः गुरुः भ्रातृः च दृष्ट्या नृणो अद्याहम् असत्तमत्वया दृष्ट्या नृणोऽद्याहम् असत्तमत्वया मच्छूलनिर्भिन्नदृशधृदाचिरात् मच्छूलनिर्भिन्नदृशधृदाचिरात् यो नोऽग्रजस्यात्मविदो द्विजातेः यो नोऽग्रजस्यात्मविदो द्विजातेः गुरोरपापस्य च दीक्षितस्य गुरोरपापस्य च दीक्षितस्य विश्रभ्य खड्गेन शिरांसि अवृष्यत् विश्रभ्य खड्गेन शिरांसि अवृष्यत् पशोरिवाकरुणः स्वर्गकामः पशोरिवाकरुणः स्वर्गकामः श्रीह्रीदयाकीर्तिभिः उज्झितं त्वां श्रीह्रीदयाकीर्तिभिः उज्झितं त्वां स्वकर्मणा पुरुषादैश्च गर्ह्यं स्वकर्मणा पुरुषादैश्च गर्ह्यं कृच्छ्रेण मच्छूलविभिन्नदेहं कृच्छ्रेण मच्छूलविभिन्नदेहम् अस्पृष्टवह्निं समदन्ति गृध्राः अस्पृष्टवह्निं समदन्ति गृध्राः अन्येनु ये त्वेह नृशंसमज्ञा अन्येनु ये त्वेह नृशंसमज्ञा यदुद्यतास्त्राः प्रहरन्ति मह्यं यदुद्यतास्त्राः प्रहरन्ति मह्यं तैर्भूतनाथान् सगणान् निशात तैर्भूतनाथान् सगणान् निशात त्रिशूलनिर्भिन्नगलैः यजामि त्रिशूलनिर्भिन्नगलैर्यजामि अथो हरे मे कुलिशेन वीर अथो हरे मे कुलिशेन वीर हर्ता प्रमथ्यैव शिरो यदीह हर्ता प्रमथ्यैव शिरो यदीह तत्रानृणो भूतबलिं विधाय तत्रानृणो भूतबलिं विधाय मनस्विनां पादरजः प्रपत्स्ये मनस्विनां पादरजः प्रपत्स्ये सुरेश कस्मान्न हिनोषि वज्रं सुरेश कस्मान्न हिनोषि वज्रं पुरस्थिते वैरिणि मह्यमोघं पुरस्थिते वैरिणि मह्यमोघं मा संशयिष्ठा न गदेव वज्रः मा संशयिष्ठा न गदेव वज्रः स्यान्निष्फलः कृपणार्थे वयाज्ञा स्यान्निष्फलः कृपणार्थे वयाज्ञा नन्वेष वज्रस्तव शक्रतेजसा नन्वेष वज्रस्तव शक्रतेजसा हरेर्दधीचेः तपसा च तेजितः हरेर्दधीचेः तपसा च तेजितः तेनैव शत्रुं जहि विष्णुयन्त्रितो तेनैव शत्रुं जहि विष्णुयन्त्रितो यतो हरिः विजयः श्रीः गुणास्ततः यतो हरिर्विजयः श्रीर्गुणास्ततः अहं समाधाय मनो यथाहनः अहं समाधाय मनो यथाहनः सङ्कर्षणस्तच्चरणारविन्दे सङ्कर्षणस्तच्चरणारविन्दे त्वद्वज्ररंहो लुलितग्राम्यपाशो त्वद्वज्ररंहो लुलितग्राम्यपाशो त्वद्वज्ररंहो लुलितग्राम्यपाशो गतिं मुनेः यामि अपविद्धलोकः गतिं मुनेर्यामि अपविद्धलोकः पुंसां किलैकान्तधियां स्वकानां पुंसां किलैकान्तधियां स्वकानां याः सम्पदो दिवि भूमौ रसायां याः सम्पदो दिवि भूमौ रसायां नराति यद्वेष उद्वेग आधिः नराति यद्वेष उद्वेग आधिः मदक्कलिर्व्यसनं सम्प्रयासः मदक्कलिः व्यसनं सम्प्रयासः त्रैवर्गिकायास विधातमस्मत् त्रैवर्गिकायास विधातमस्मत् पतिर्विधत्ते पुरुषस्य शक्र पतिर्विधत्ते पुरुषस्य शक्र ततोऽनुमेयो भगवत्प्रसादो ततोऽनुमेयो भगवत्प्रसादो यो दुर्लभो अकिञ्चन गोचरोऽन्यैः
यो दुर्लभो अकिञ्चन गोचरोऽन्यैः अहं हरे तव पादैकमूल अहं हरे तव पादैकमूल दासानुदासो भवितास्मि भूयः दासानुदासो भवितास्मि भूयः मनः स्मरेतासु पतेर्गुणांस्ते मनस्मरेतासु पतेर्गुणांस्ते मनस्मरेतासु पतेर्गुणांस्ते गृणीतवाक् कर्म करोतु कायः गृणीतवाक् कर्म करोतु कायः न नाकपृष्ठं न च पारमेष्ठ्यं न नाकपृष्ठं न च पारमेष्ठ्यं न सार्वभौमं न रसाधिपत्यं न सार्वभौमं न रसाधिपत्यं न योगसिद्धिः अपुनर्भवं वा न योगसिद्धिः अपुनर्भवं वा समञ्जसत्वा विरहय्यकाङ्क्षे समञ्जसत्वा विरहय्यकाङ्क्षे अजातपक्षाः इव मातरं खगाः अजातपक्षा इव मातरं खगाः स्तन्यं यथा वत्सतरा क्षुधार्ताः स्तन्यं यथा वत्सतरा क्षुधार्ताः प्रियं प्रियेव व्युषितं विषण्णाः प्रियं प्रियेव व्युषितं विषण्णाः मनोरविन्दाक्ष दिदृक्षते त्वां मनोरविन्दाक्ष दिदृक्षते त्वां ममोत्तमश्लोकजनेषु सख्यं ममोत्तमश्लोकजनेषु सख्यं संसारचक्रे भ्रमतः स्वकर्मभिः संसारचक्रे भ्रमतः स्वकर्मभिः त्वन्माययात्मात्मज दारगेहेषु त्वन्माययात्मात्मज दारगेहेषु आसक्तचित्तस्य ननाथ भूयात् आसक्तचित्तस्य ननाथ भूयात् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे एकादशोऽध्यायः ஸ்ரீஹரையே நமஹ. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீஹரையே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे एकादशोऽध्यायः. श्रीशुक उवाच त एवं शंसतो धर्मं वचः पत्युरचेतसः नैवागृह्णन्त सम्भ्रान्ताः पलायनपरा नृप विशीद्यमाणां पृतनाम् आसुरीम् असुरर्षभः कालानुकूलैः त्रिदशैः काल्यमानाम् अनाथवत् दृष्ट्वा तप्यत संक्रुद्ध इन्द्रशत्रुरमर्षितः तान्निवार्योजसा राजन् निर्भर्स्येदमुवाचः किं व उच्चरितैर्मातुः धावद्भिः पृष्ठतो हतैः न हि भीतवदश्लाघ्यो न स्वर्ग्यः शूरमानिनाम् यदि व प्रधने श्रद्धा सारं वा क्षुल्लका हृदि अग्रे तिष्ठत मात्रं मे न चेद्ग्राम्यसुखे स्पृहा एवं सुरगणान् क्रुद्धो भीषयन् वपुषा रिपून् व्यनदत् सुमहाप्राणो येन लोका विचेतसः तेन देवगणाः सर्वे वृत्रविस्फोटनेन वै निपेतुर्मूर्छिता भूमौ यथैवाशनिना हताः ममर्दपद्भ्यां सुरसैन्यमातुरं निमीलिताक्षं रणरङ्गदुर्मदः गां कम्पयन् उद्यतशूलओजसा नालं वनं यूथपतिर्यथोन्मदः विलोक्यतं वज्रधरोत्यमर्षितः स्वशत्रवे अभिद्रवते महागदां चिक्षेपताम् आपततीं सुदुःसहां जग्राहवामेन करेण लीलया स इन्द्रशत्रुः कुपितो भृशं दया महेन्द्रवाहं गदयोरुविक्रमः जघान कुम्भस्थल उन्नतं मृधे तत्कर्म सर्वे समपूजयन् नृप ऐरावतो वृत्रगदाभिमृष्टो विघूर्णितो द्रिः कुलिशाहतो यथा अपासरद्भिन्नमुखः सहेन्द्रः मुञ्चन्नसृक् सप्तधनुर्भुजार्तः न सन्नवाहाय विषण्णचेतसे प्रायुङ्क्तभूयः स गदां महात्मा इन्द्रोऽमृतस्यन्दिकराभिमर्श वीतं यथक्षत वाहो अवतस्थे सतं नृपेन्द्राघव काम्यया रिपुं
वज्रायुधं भ्रातृगणं विलोक्य स्मरंश्च तत्कर्म नृशंसमंहः शोकेन मोहेन असञ्जगाद। श्रीवृत्र उवाच दृष्ट्या भवान् मे समवस्थितो रिपुः यो ब्रह्मः गुरुः भ्रातृः च दृष्ट्या नृणोद्याहम् असत्तमत्वया मच्छूलनिर्भिन्न दृशद् धृताचिरात् यो नोऽग्रजस्यात्म विदो द्विजातेः गुरोरपापस्य च दीक्षितस्य विश्रभ्य खड्गेन शिरांस्य अवृश्यत् पशोरिवा करुणः स्वर्गकामः श्रीह्रीदया कीर्तिभिः उज्झितं त्वां स्वकर्मणा पुरुषादैश्च गर्ह्यं कृच्छ्रेण मच्छूलविभिन्नदेहम् अस्पृष्टवह्निं समदन्ति गृध्राः अन्येनु ये त्वेह नृशंसमज्ञा यदुद्यतास्त्राः प्रहरन्ति मह्यं तैर्भूतनाथान् सगणान् निशात त्रिशूलनिर्भिन्नगलैर्यजामि अथो हरे मे कुलिशेन वीर हर्ता प्रमथ्यैव शिरो यदीह तत्र नृणो भूतबलिं विदाय मनस्विनां पादरज प्रपत्स्ये सुरेश कस्मान्न हिनोषि वज्रं पुरस्थिते वैरिणि मह्यमोघं मा संशयिष्ठा न गदेव वज्रः स्यान्निष्फलः कृपणार्थेव याज्ञा नन्वेष वज्रस्तव शक्रतेजसा हरे दधीचेः तपसा च तेजितः तेनैव शत्रुं जहि विष्णुयन्त्रितो यतो हरिः विजयः श्रीः गुणास्ततः अहं समाधाय मनो यथाहनः सङ्कर्षणस्तच्चलनारविन्दे त्वद्वज्ररंहो लुलितग्राम्यपाशो गतिर्मुनेर्यामि अपविद्धलोकः पुंसां किलैकान्तधियां स्वकानां याः सम्पदो दिवि भूमौ रसायां नराति यद्वेष उद्वेगादिः मदक्कलिर्व्यसनं सम्प्रयासः त्रैवर्गिकायास विधातमस्मत् पतिर्विधत्ते पुरुषस्य शक्र ततोऽनुमेयो भगवत्प्रसादो यो दुर्लभो अकिञ्चन गोचरोऽन्यैः अहं हरे तव पादैकमूल दासानुदासो भवितास्मि भूयः मनस्मरेतासु पतेः गुणांस्ते गृणीतवाक्कर्म करोतु कायः न नाकपृष्ठं न च पारमेष्ठ्यं न सार्वभौमं न रसाधिपत्यं न योगसिद्धिः अपुनर्भवं वा समञ्जसत्वा विरहय्यकाङ्क्षे अजातपक्षा इव मातरं खगाः स्तन्यं यथा वत्सतरा क्षुधार्ताः प्रियं प्रियेव व्युषितं विषण्णाः मनोरविन्दाक्ष दिदृक्षते त्वां ममोत्तमश्लोकजनेषु सख्यं संसारचक्रे भ्रमतः स्वकर्मभिः त्वन्माययात्मात्मज दारगेहेषु आसक्तचित्तस्य न नाथ भूयात् श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे एकादशोऽध्यायः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं
देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।